ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நம்ம புட்டு மாவு மாதிரி உள்ள அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைச்ச மாவில் வந்து நம்ம வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் சலித்து நல்லா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கிட்டணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் இந்த உப்போட இது பரவும். அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிணைய போகிறோம். அது பிணைஞ்சால் தான், நிறைய தண்ணி விடக்கூடாது. நிறைய தண்ணி விட்டோம்னா கொல கொலன்னு போயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணையணும். இந்த பிடிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இட்லி பானையில் வந்து கீழே ஒரு தட்டு மட்டும் வச்சு அதில் காட்டன் துணி போட்டு கொழுக்கட்டைய அந்த மாவை வந்து வச்சு நம்ம வந்து மேலே கவர் பண்ணி தான் வைக்கணும். வைக்காமல் இருந்தோம்னா தண்ணி வடியும். அது வந்து வடிஞ்சதுனாலும் கொலன்னு போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது வந்து நான் அதுக்காக வந்து பாசிப்பயிறு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த பாசிப்பயிறு பருப்பு இருக்குல்ல, அதை வந்து நல்லா வறுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மாவில் அந்த பாசிப்பயிரையும் அந்த கொஞ்சம் தேங்காய் துருவி போடுறேன். அந்த தேங்காய் துருவி போட்டுட்டு அதோட கொஞ்சம் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கணும். 1/2 கப் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கணும். கொழுக்கட்டை மாதிரி அந்த ஷேப்பில் பிடிச்சோம்னா வந்துடும். நல்லா அழுத்தி பிடிக்கணும். கொஞ்சம் லேசாக பிடிச்சிங்கன்னா உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதுக்கு பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் நான் இட்லி பானையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். நல்லா உதிரியாக வரும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கனாலும் கொலன்னு போயிடும். அது கரெக்டான டைமிங்குள்ளே எடுத்துடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த பாருங்கள், கவர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி கவர் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வடிஞ்சு அதை கெட்டு போகாமல் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு போகிற இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். எடுத்து உடச்சி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்காக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு ஹெல்த்தியான ஸ்நாக்கோடு பார்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் செஞ்சு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்யூ.